ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் பச்சரிசி ஒரு 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். வெந்நீர் கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊற போடணும். ஏன்னா அது அப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்சியில் கொஞ்சம் திருவி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வனஸ்பதி இல்லைன்னா நெய் அதையும் போட்டு இந்த தேங்காய் நம்ம ஏலக்காய் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை தூக்கி நம்ம இதில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் பட்டோம் பார்த்திங்களா, அந்த வெல்லத்தையும் போட்டு இதோட வதக்குன்னு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்டு ஷேப்பில் பச்சரிசி மாவை நல்லா தட்டி உள்ள பூரணத்தை நல்லா அழகாக வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் அவிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது வெந்நீர் ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சிருக்கோம். ரொம்ப அவிய விட்டு அப்படியே விரைச்சிக்கும், சாஃப்ட்னஸ் வராது. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் குழந்தைங்க வந்த உடனே இன்றைக்கி இதை தான் வச்சு கொடுத்தேன். நல்லா சுட சுட சாப்பிட நல்லா இருந்தது. உடம்புக்கு ஹெல்த்து. பூரணத்துக்கெலாம் நம்ம ரொம்ப எல்லாமே போட வேணாம். நல்லா தேங்காய் உடம்புக்கு ஹெல்த்து தான். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அப்படி போட்டுக்கலாம். நல்லா வெளியே நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. பச்சரிசி மாவு, வெல்லம். ஓகே, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.